இந்த 505 வாக்குறுதிகள் கொடுத்து 50 மாதங்கள் ஆட்சியில் இருக்கின்ற திமுக இன்னும் 4 மாதம் தான் இருக்கிறது. இந்த 50 மாதத்தில் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேல் இதில் 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னொரு 66 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஒரு துள்ளி கூட வைக்கல, ஒரு அடி கூட வைக்கல. 373 வாக்குறுதிகள் 505 முழுமையாக நிறைவேற்றியது 66. அது பர்சன்டேஜ் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 12.9% வருது. திமுக கொடுத்த வாக்குறுதியில 12.94 விழுக்காடு தான் அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. 13 வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வெறும் 13 மார்க் தான், 13 விழுக்காடு தான். பாஸ் ஆகணும் எத்தனை மார்க் எடுக்கணும்? குறைஞ்சது 35, சில 40 கூட எடுக்கலாம். ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13. இது திமுக ஆட்சி 13 திமுக 13 திமுக. ஏன்னா இது ஏதோ சும்மா நான் குருட்டா சொல்லணும்னு இல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, ப்ரூஃப் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு பக்கமும் நீங்க படிங்க. சும்மா நான் மத்த கட்சிகள் போன்று கிடையாது. சும்மா நான் இப்படி வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் இது ஆதாரத்துடன் இது வெளியிட்டிருக்கின்றேன். காலையில ஊடகம் வந்தாங்க, ஊடகத்தின் முன் வெளியிட்டேன். ஆனா இது சம்பந்தமா ஒரு ஊடகத்திலும் விவாதம்லாம் நடக்கல. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. மத்த என்னென்ன கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, கீரை அதெல்லாம் விவாதம் நடக்கும். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றேன் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன். அதில் திமுக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் 98 விழுக்காடு எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றியிருக்கின்றோம், வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம் என்று தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக இல்லை, திமுக வெறும் 13 விழுக்காடு அவங்களுடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று புத்தகம் வாயிலாக நான் வெளியிட்டிருக்கின்றேன். இது சம்பந்தமா எவ்வளவு பெரிய செய்தி, இன்னைக்கு எவ்வளவு எல்லா டிவிலையும் இன்னைக்கு விவாதமா வந்திருக்கணும். ஆனால் வரல. ஏங்க பாலிவுட் தான் கேட்கணும். நாளை காலையில பார்க்கலாம் எத்தனை பேப்பர்ல வருது. ஏன்னா திமுக இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, அது ஒரு சில ஊடகத்தையும் பிடிச்சிட்டாங்க. இது நான் சும்மா நான் சொல்ல மாட்டேன். ஒரு முக்கிய தொலைக்காட்சி, ஒரு பெரிய தொலைக்காட்சியில் அந்த 2வது இடத்தில் இருக்கின்ற ஒரு நபர் இப்பதான் சமீபத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுதுன்னா, அவங்க வேண்டிய எல்லாத்தையும் இவங்க தொலைக்காட்சி, பேப்பர் இதெல்லாம் போய் மேகசின் எல்லாம் போய் இப்பதான் நுழைக்கிறாங்க உள்ள. ஒரு முக்கியமான நபர் திமுகவில் சேர போவதாக ஒரு செய்தி. இந்த செய்தி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எடுத்துட்டு போறாரு. அந்த தொலைக்காட்சியில் 2வது நபர்கிட்ட போய் சொல்றாரு, இது மாதிரி செய்தி வருது, அந்த நபர் வந்து திமுகவில் சேர போறாருன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த 2வது நபர் ஒன்னு போன் பண்றாரு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, போன் பண்றாரு. போன் பண்ணி யாருக்கு பண்றாருன்னா சபரீஷனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, போடலாமா? சபரீஷன் இப்ப போட வேண்டாம், அதுக்கு நேரம் வரும், அப்ப போட்டுக்கலாம். உடனே இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட இப்ப வேணாம்பா, அங்க சொல்லிட்டாங்க, இப்ப வேண்டாம், அப்புறம் போட்டுக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில் ஊடக தர்மம். அதை பத்தி கவலை இல்லை. நம்ம மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஜோதி அவர்கள் அழகாக பேசினாங்க, சொன்னாங்க, மக்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். நமக்கு உழைப்பு இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, திராணி இருக்கிறது, போராடுவதற்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்குமே என் தம்பி இருக்கிறார்கள். என் தம்பிகள் கொஞ்சம் அப்படி அப்படியே சத்தமா இருப்பாங்க. ஆனால் அதை விட என் தங்கைகள் நிறைய இருக்கின்றார்கள். அமைதியா புரட்சி செய்கின்ற கோடிக்கணக்கான என் தங்கைகள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே. ஆனால்
இதுல எவ்வளவு பெரிய ஒரு மோசடி திமுக செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கோயபல் பிரச்சாரம் போன்றும் 98% ஒரு நாள் சொல்றாரு, இன்னொரு நாள் 99 சொல்றாரு, ஒரு நாள் 90% சொல்றாரு. எழுதி கொடுக்கிற சரியா எழுதி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு நிறைவேற்றிட்டோம், அவ்வளவு நிறைவேற்றிட்டோம். யாரையா ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் ஏமாந்த காலம் ஒரு காலம். இப்போ தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா என் தம்பிகளும் தங்கைகளும் நல்ல தெளிவா இருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்றேன், தமிழக மக்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். திமுக ஆட்சியை நீங்கள் வர வைத்தீர்கள், வாக்களித்தீர்கள், ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து 3 தேர்தல்களிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் என்றால் தமிழ்நாடு மக்கள் சொல்கின்றேன். 2019 சட்டமன்ற மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். 39 out of 40 in 2019 MP election, parliament election. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தினீர்கள். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை 39 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். 40 out of 40. ஆக இந்த 3 தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றம் தான், நம்பிக்கை துரோகம். எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், சந்துகடை, சாராயம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், சமூக அநீதிகள், இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. ஆக சிந்தியுங்கள். மீண்டும் திமுக வந்தால், வரப்போறது கிடையாது, வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் நிலையை நீங்கள் எண்ணுங்கள். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். சென்னையில் நடக்குது நம்ம கூட்டம். சென்னையில இந்த சிங்கார சென்னை அப்படின்னு ஒரு வார்த்தை, அது கேட்டாலே ஒரு மாறி நாடா சிங்கார சென்னை. எப்படிலாம் ஏமாத்துறீங்க எங்களை? சாக்கடை சென்னை, எங்க பார்த்தாலும் சாக்கடையா ஓடிட்டு சிங்கார சென்னை. இது என்ன? ஏன் இந்த உதாரணம் நான் சொல்றேன் தெரியுமா? 1996 நடந்த மேயர் தேர்தல். அந்த தேர்தலில் மேயர் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்டு மேயர் தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொன்ன வார்த்தை, நான் மேயராக தேர்வு செய்தால், மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவேன், சிங்கார சென்னையை சிங்கப்பூராக நான் மாற்றுவேன். சொன்னவர் யார்? யாரு? இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்ப சொன்னாரு? 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். நேரா நீங்க தேர்வு பண்ணீங்க, பேர் வச்சாரு சிங்கார சென்னைன்னு. சிங்கப்பூரா மாறிடுச்சா? சிங்கப்பூரா மாறிடுச்சா? கஞ்சாபூரா மாறிடுச்சு. சிங்கப்பூர் கிடையாது, கஞ்சாப்பூர். அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக பதவியேற்றார். சென்னை சிங்கப்பூரா மாறிச்சு அப்போ இல்ல. அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏற்று 4.5 ஆண்டுகள் ஆகிறது. சென்னை சிங்கப்பூரா மாறிடுச்சா? மாறிடுச்சா? சாக்கடை. ஆக இது ஒரு உதாரணம் போதும். 96 மேயரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த பிறகும் சென்னை அதே நிலையில் தான்